10 பேர் வந்தாலும் உங்களோட ஒரு கான்ஃபிடன்ஸோட ஃபைட் பண்ணலாம். ஃபைட் பண்ணாலும் லிட்டரில் கையால் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட கண் பார்வை பேசும். சில நேரத்தில் உங்களோட ஆப்போனண்டோட கண்ணை பார்த்தாலே ஓகே ஃபைன், நான் இவர்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்ற வரும். அந்த ட்ரெஸ் போட்ட அன்னையிலேருந்து சண்டை போடுறதை தாண்டி சமாதானம் தான் ஃபர்ஸ்ட். இது அன்பு தான் நிறைய நேரத்தில் ஜெயிக்கும். சண்டை போடுறது யூ மைட் வின் த ஃபைட் பட் யூ லூஸ் த ஹார்ட். ரொம்ப திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் டிசிப்ளின் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறோம். அப்படி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண என்கிட்ட இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ல அவரும் ஒருத்தர். ரொம்ப டிசிப்ளின். சிங்கத்தால் 74 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் ஓட முடியும். மானால 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஓடும். பிளாக் பெல்ட் ட்ரைனிங் டைமில் ரன்னிங் டெஸ்ட் இருக்கும், என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், தட் இஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், கத்தா டெஸ்ட் இருக்கும். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாகவே நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம், வந்து நடிகர் சூர்யா அவர்களோட மகன் தேவ் வந்து பிளாக் பெல்ட் வாங்கியிருந்தார். அது அவங்களும் ஹாப்பியாக ஃபேமிலி எல்லாருமே வீடியோ எடுத்து போட்டிருந்த ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அப்படி தேவுக்கு வந்து கிளாஸ் எடுத்த கராட்டே மாஸ்டர் பாலமுருகன் சார் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். அன்பார்ந்த புதிய தலைமுறை நேயர்களுக்கும் உங்களுக்கும் ஜென் ஷிண்டோ கராத்தே கழகத்தின் சார்பாக என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக மாஸ்டராக இருக்கீங்க? உங்களுக்கு கராட்டே மேலே எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தது? காரணம் என்ன? நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக கராத்தே மாஸ்டராக இருந்துட்டு இருக்கேங்க. 25 இயர்ஸ் 25.5 இயர்ஸாக இருந்துட்டு இருக்கேங்க. நான் ஒரு 3.5 இயர்ஸ் ஒரு கராட்டே ஸ்கூலில் அங்கேயே தங்கி கராட்டே கற்றுட்டேன். கராத்தே கற்றுட்டப்ப எனக்குள்ளே இருந்த நிறைய பயங்களை அது ரொம்ப ஈஸியாக போக்குச்சுங்க. ஓகே. ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, ஸோ நான் கற்றுட்டு எனக்கு கிடைச்ச இந்த விஷயங்கள் என்ன மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கராத்தே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் கராத்தே கிளாஸ் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் என்னானாலும் நான் ஒரு கராத்தே மாஸ்டர் தான் ஆகணும் அப்படின்றதுக்காக பல சிரமங்களுக்கு அப்புறம் வந்து கராத்தே மாஸ்டர் ஆகி இப்போ நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. அண்டு இந்த கராட்டேன்ற விஷயத்தை எடுத்தோம்னா அது வந்து தற்காப்பு அப்படின்றது பொதுவாக தெரியும். ஆனால் அதையும் மீறி நான் வந்து கராட்டே கற்றுக்கணும் அப்படின்னா எதுக்காக, ஏன்? ஆக்சுவலாக கராத்தே கலை அப்படின்றது வெறும் தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு. அது வெறும் தற்காப்பு கலை மட்டுமே கிடையாது. எனக்கு சின்ன வயசில் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும் அப்படின்னாலே எனக்கு பயம். உண்மையை சொல்ல போனால் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நான் என்னோட ஸ்டடீஸை நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னாலும் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னாலும் அப்படி ஒரு பயம். அதுக்கப்புறம் 10th போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு சென்னை வந்துட்டு அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கராட்டே ஸ்கூலில் தங்கி கற்றுட்டேன். அந்த கராத்தே ஸ்கூலில் தங்கி கற்றுட்டப்ப எனக்கு கிடைச்ச கான்ஃபிடன்ஸை வச்சு தான் என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஆங்கிலத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குங்க, CAN அப்படின்னு சொல்லிட்டு, கேன். ஒரு அற்புதமான மேஜிக் லெட்டர் ஒன்று இருக்குங்க. அந்த லெட்டரை இங்கே வச்சிங்கன்னா வேற ஒரு மீனிங், இங்கே வச்சிங்கன்னா ஒரு வேற மீனிங். அதாவது CAN கேன் ஐ அப்படின்னு ஒரு கேன் ஐ, என்னால் முடியுமா? எந்த ஒரு டஃப்பான விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்தாலும் என்கிட்ட கொண்டு வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறது கேன் ஐ. ஓகே. கராத்தே என்ற அந்த விஷயங்கள் அதில் பண்ணுற ப்ராக்டிஸ் அப்படின்றது என்ன பண்ண வைக்கும்னா அந்த ஐயை CANக்கு முன்னாடி போட வச்சு ஐ கேன் அப்படின்னு பண்ண வைக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸால தான் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு ட்ராப் அவுட் பண்ணேன்னா BA முடிச்சு MA முடிச்சு இப்போ PhD பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ அப்போலாம் எனக்கு வந்து இங்கிலீஷ் மேலே இருந்த பயம் என்னை ஸ்கூலுக்கே கண்டினியூ பண்ண வேணாம் அப்படி விட்டுச்சுங்க. அந்த மாதிரி மேக்ஸில் யாரெல்லாம் பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கான்ஃபிடென்ஸை கொடுத்து அதால் அவங்க ஸ்டடீஸ்லையும் லைஃப்ல நல்லா வந்திருக்காங்க, மற்ற எல்லா கரியர்ஸ்லையும் நல்லா வந்திருக்காங்க.
இப்போ ஆனால் அதுவே வந்து நீங்கள் சிலம்பம் மாதிரியான ஒரு கலாச்சாரம் தமிழோட மூத்தைய ஒரு இது இருக்கு இல்லையா, சிலம்பம் போன்ற அதை எல்லாமே தவிர்த்து கராட்டேவை ஏன் நான் சூஸ் பண்ணணும்? இல்லை, நீங்கள் என்ன கற்றுக்க வரீங்கன்னா, தமிழர் கலையான சிலம்பத்தை விட்டுட்டு சிலம்பம் போன்ற இன்னும் நிறைய போட்டிகள் இருக்கு, நிறைய போட்டிகள் இருக்கு, அதை விட்டுட்டு ஆனா இந்த கராத்தேவை ஏன் நான் சூஸ் பண்ணேன்? அந்நிய நாட்டு கலை கராத்தே எங்க இல்லைங்க. ஆக்சுவலா கராத்தேன்றது இந்தியாவில் உருவான ஒரு கலை. ஓகே, ஆமா. ஸோ நம்ம நினைச்சிருக்கோம் இந்தியாவில் எங்கேயோ இல்லை, தமிழ்நாட்டில், அது காஞ்சிபுரம் பக்கத்துல போதி தர்மர் அப்படின்ற ஒரு புத்த பிச்சு தான் இந்த கலையை இங்கெல்லாம் கற்றுக் கொடுத்து இங்கிருந்த ராஜாக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமாக இருந்து அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாம் பிரபலமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒழுக்க நெறிகள் அதிகமாக இருந்ததாலையும் தேவையில்லாமல் யார் கூட சண்டை போடாத காரணத்தால இந்த தற்காப்புகளை சண்டை போடுறதுக்காக அந்த போர் வீரர்கள் மட்டுமே கத்துட்டு இருந்தாங்க. ஓகே, அப்படி இருக்க காலத்தை புத்த மதத்தை பரப்புறதுக்காகவும் ஒரு சில ரீசனுக்காகவும் இங்கிருந்து போதி தர்மர் ஒக்கினவா அப்படின்ற ஒரு தீவுக்கு போறாங்க. அங்கிருந்து கொஞ்சம் அவங்களோட டிசைபிள்ஸ் சைனாவுக்கு போறாங்க, கொஞ்சம் டிசைபிள்ஸ் ஜப்பான் போறாங்க. சைனாவில் இவங்க கற்றுக் கொடுத்த கலைக்கு சைனீஸ் வச்ச பேர் குங்ஃபு, அதாவது ஹார்ட் ஒர்க்கர். ஜாப்பனீஸ் வச்ச பேர் கராட்டே, எம்டி ஹேண்ட். நம்ம கத்துட்டு இருக்க கலை தமிழக கலை, தமிழ்நாட்டு பாரம்பரியமான கலை. இதை நம்ம என்ன நினைச்சோம், இது வெளிநாட்டுல இருந்து வர கலை. நம்ம கலைக்கு அவங்க பேர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஓகே, அடித்தளம் நம்மளது தான் இதுவும் இல்ல. கராட்டே நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலைங்க. ஓகே, குஸ்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து வந்ததுதான் கராட்டே. ஓகே, ஸோ அதை அங்க அவங்களோட நடைமுறைக்கு தகுந்த மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் கம்யூனின்றோம், இங்கிலீஷ்ல கம்ப்யூட்டர் சொல்ற மாதிரி சைனீஸ் பீப்புள் குங்ஃபுன்னு வச்சுட்டாங்க, ஜாப்பனீஸ் பீப்புள் கராட்டேன்னு வச்சு கரானா எம்டி டேனா ஹேண்ட், வெறும் கையால சண்டை போறது. ஓகே, ஸோ பேர் மட்டும் தான் அவங்க வச்சது, நம்மளோட தான் இது கலை. அப்படி. ஓகே மாஸ்டர், இது ஜாலியாக ஒன்று கேட்குறேன். கேளுங்க. இந்த வெஜிடபிள் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஹெல்த் இருக்காது, சண்டை போட முடியாது, ஒரு அடியிலேயே விழுந்துருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே நான்வெஜ் சாப்பிட்றான்னா கொஞ்சம் பலசாலியாக இருப்பான், திருப்பி ஓரளவுக்கு அடிப்பான், அப்படி ஒரு மித்து இது இருக்கும். இது எப்படி பார்க்குறீங்க இது? ஏன்னா கராத்தே கற்றுக்க வரவங்க வெஜிடேரியனும் இருப்பாங்க, நான்வெஜ்ஜாக இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாக ஹெல்த்தே இல்லாதவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க. ஸோ அது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஆஸ் அ மாஸ்டர்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற சிங்கம் 74 km/h தான் ஓடும். ஓகே. ஆனால் சைவம் சாப்பிட்ற மானு 80 km/h ஓடும். ஸோ நம்ம நினைச்சிருக்கோம் நான்வெஜ் சாப்பிட்டா ரொம்ப பலசாலியாக இருக்க முடியும், வெஜிடேரியன் சாப்பிட்டா பலசாலி இல்லாமல் இருக்க முடியும். அப்படி இல்லை. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் புரோட்டீன் நான்வெஜ்லேயும் இருக்குங்க, வெஜிடேரியன் இருக்குது. நம்ம அதை கரெக்டாக தேடி சரிசமான அந்த விட்டமின்ஸ்லாம் சாப்பிட்டோம்னா 2 பேர் ஈக்குவலாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றது அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கும். அதால் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கான சோர்ஸ் அது அதிகம். பட் ஒன்லி திங் நம்ம என்ன பண்ணணும், அந்த கான்ஃபிடன்ஸை மட்டும் வச்சுக்கணும். ஓகே. இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கராட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பீரியடாகவே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா டெய்லி ஒரு 9 பீரியட்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு பீரியட் வந்து கராட்டே பீரியட்னே ஒன்று இருக்கும் எங்களுக்கு. பட் இந்த மாதிரி இன்றைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்கூல் சைடில் கராட்டேக்கு சப்போர்ட் இருக்கா? ஃபுல்லாக ஸ்கூல் சைடில் கராட்டேவில் நிறைய இடத்துல சப்போர்ட் இருக்குங்க. பட் பொதுவாக என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு கராத்தே கற்றுக்கும் போது உங்களுக்கு உடலோட எனர்ஜியும் தேவைப்படும், மைண்டோட நியூரான்ஸோட இதுவும் தேவைப்படும். அவங்க ஏற்கனவே கற்று எல்லாம் முடிச்ச ஸ்கூல் டயர்ட் ஆகிட்டு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பீரியட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா குழந்தைங்க ஃபிசிக்கலாகவும் டயர்டாக இருப்பாங்க, மென்டலியும் டயர்டாக இருப்பாங்க. அந்த டைமில் ட்ரெயின் பண்ணுறதை நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு ஒருவேளை ஸ்கூலில் கராட்டே சொல்லித்தரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மொதல் பீரியடாவோ 2வது பீரியடாவோ இல்லை லஞ்சுக்கு அப்புறம் பிரேக் கிடைச்சிருக்கும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பீரியடோ செகண்ட் பீரியடோ சொல்லி கொடுத்தா தான் அது அவங்களுக்கு எஃபெக்டிவாக போய் சேரும். அது இல்லாமல் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அது ஏதோ சும்மா நம்மளும் சொல்லி தந்தோம் அப்படின்றதுக்காக தான் சொல்லித்தர முடியுமே தவிர ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்கம் நான் எடுக்க முடியாது. ஸோ என்னோட சஜஷன், ஒருவேளை ஸ்கூலில் எல்லாரும் கராட்டே சொல்லித்தரத்தா இருந்தால், இப்போ ஒருவேளை ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணால் பெட்டராக இருக்குன்னா ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டி அப்படின்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் அது ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் எஃபெக்டிவாக போய் சேரும். ஓகே மாஸ்டர், இப்போ நான் வந்து கராட்டே கற்றுக்கிட்டேன்னு வைங்களேன், ஒரே சமயத்தில் எத்தனை பேரை சமாளிக்கலாம்? உண்மையாக சொல்ல போனாங்க கராட்டேவில் ஒரு அற்புதமான இருக்கும். கராத்தேவில் லேர்னிங் டு ஃபைட் வில் டேக் மந்த்ஸ். சண்டை போட கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் போதும், மாசங்கள்.
ஆனால் லேர்னிங் நாட் டு ஃபைட், தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிறது வருஷங்கள் ஆகும். எந்த ஒரு வீரனும் யார் ஒருத்தன் தன்னை முழுசா நம்புறானோ அவங்க தேவையில்லாமல் சண்டை போட மாட்டாங்க. ஓகே. ஸோ தேவையில்லாமல் சண்டை போட மாட்டாங்க அப்படின்ற அந்த லெவல் வர்றதுக்கு யூ ஹாவ் டு ரியலி டெவலப் த கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் கராட்டே கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர், பெயின் எல்லாமே மிக்ஸ்டாகி கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெயினோட வேல்யூ தெரிஞ்சிடும். அதால் நம்ம அன்னெசரியாக ஃபைட் பண்ண மாட்டோம். ஓகே. ஒருவேளை ஃபைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா ஒருத்தர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக கராட்டேல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. த ரியல் கராத்தே கா, த ரியல் கராத்தே மாஸ்டர் வில் நாட் இனிஷியேட் த ஃபைட் அண்ட் ஷுட் நாட் இனிஷியேட் த ஃபைட். ஓகே. ஒருவேளை ஃபைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா யூ ஷுடன்ட் டேக் மோர் தென் எ மினிட். ஒரு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்க கூடாது. ஆனால் அதுவும் ரொம்ப 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 முக்கியமான தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவோ இல்லை தன்னை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு உண்மையிலே உதவி தேவைப்படுறவங்கள்ட்ட காப்பாற்றுறதுக்காக மட்டுமே இதை யூஸ் பண்ணணும். ஓகே. நீங்கள் கேட்ட கேள்வி, உங்களால் எத்தனை பேர் தற்காத்துக்க ஒரு டைமில் சமாளிக்க முடியும்? இது ஒவ்வொருத்த பொறுத்து மாறும். ஓகே. ஸோ உங்களோட பலம், உங்கள் எதிரியோட பலம், உங்களோட பலவீனம், எதிரியோட பலம், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணித்தான் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். பட் ஆவரேஜாக 10 பேர் வந்தாலும் உங்களோட ஒரு கான்ஃபிடென்ஸோட ஃபைட் பண்ணலாம். ஃபைட் பண்ணாலும் லிட்டரில் கையால் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட கண் பார்வை பேசும். சில நேரத்தில் உங்களோட ஆப்போனண்டோட கண்ணை பார்த்தாலே ஓகே ஃபைன், நான் இவர்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்ற வருங்க. நீங்கள் எப்போ நேர்மையாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ஸாகவும் இருக்கீங்களோ, ரொம்ப அன்பாக இருக்கீங்களோ, நீங்கள் சண்டை போடுறதுக்கான சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். மாஸ்டர் கரெக்டாக எடுத்துக்கிட்டாவே இந்த பெல்ட்டுன்றது தான் ரொம்ப மெயின். ஸோ அது ஸ்டேஜஸ் ஆஃப் பெல்ட்ஸ் இருக்கு. அதில் அதிகபட்சம் பிளாக் பெல்ட்டு. ஸோ தேவ் அவர்களும் அந்த பிளாக் பெல்ட் இந்த வீடியோ தான். ஸோ அந்த பெல்ட் பற்றி சொல்லுங்க மாஸ்டர். பிளாக் பெல்ட் தான் இருக்கிறதுல ஹையர் வேணும்னா அதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு? ஏன்னா நான் இப்போ இன்னைக்கு காலையில் தான் செக் பண்ணும்போது தெரிஞ்சது பிளாக் பெல்ட்லேயே ஒரு 6 வேரியன்ட் டைப்ல இருக்கு. அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா இன்னும்? கராட்டேல 2 விதமான இது இருக்கு. ஒன்று ஸ்டூடெண்ட் கிரேட், இன்னொன்று மாஸ்டர் கிரேட். ஸ்டூடெண்ட் கிரேட் அப்படின்னா ஒயிட், எல்லோ, கிரீன், ப்ளூ, பர்பிள், ப்ரௌன், பிளாக் ஸ்ட்ரைப் அப்படி போகும். பிளாக் பெல்ட் அப்படின்னா பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3, பிளாக் 4 அப்படி சொல்லி போயிட்டு 10th பிளாக் பெல்ட் வரையும் போகும். ஓகே. ஸோ கலர் பெல்ட் கிரேட்ல அவங்க எதுக்கான எல்லா நுணுக்கங்களையும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக கற்றுக்குவாங்க. ஓகே. கலர்ல இருக்கு. கலர் பெல்ட்ல கற்றுக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஓகே. பிளாக் பெல்ட் அப்படின்றது தான் ஒரு மாஸ்டர் லெவலாக கற்றுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பெல்ட். ஓகே. நான் பிளாக் பெல்ட் வாங்கினப்ப நான் மாஸ்டர் இல்லை, நான் மாஸ்டராக கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. ஒரு பிளாக் பெல்ட் அப்படின்றது ஒரு மாஸ்டராக கற்றுக்கிட்டு எப்படின்னா, நீங்கள் வந்து மேக்ஸ் கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெறும் மேக்ஸ் கற்றுக்கிறது மட்டும்தான் இருக்கும். மேக்ஸ் டீச்சர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாதி வழியில் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தேட ஆரம்பிச்சிருங்க. அப்போ நீங்களே இன்னுமே நிறைய கற்றுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக் பெல்ட் அப்படின்றது மாஸ்டர் லெவலில் கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் பெல்ட். ஓகே. அதுக்கு அடுத்து என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் பெல்ட்? பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10th பிளாக் பெல்ட் இருக்குங்க. அடுத்து ரெட் பெல்ட். ரெட் நீங்க போட்டிருந்தது பார்த்தா அது கலரே ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த ஒவ்வொரு கலருக்குமே கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன, ரெட்னா டேஞ்சரு, ஒயிட்னா வந்து பீஸ்ஃபுல், அபாய் அந்த மாதிரி ஏதாவது குறிக்கிற மாதிரி? நீ கிட்டத்தட்ட கரெக்டுங்க. ஒயிட் அப்படின்றது பீஸ். ஸோ அதாவது கரெக்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சமாதானம். ஓகே. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு when you are forced to fight you should fight. அதுதான். அது மாதிரி ரெட் அப்படின்றத நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு டேஞ்சர் அப்படின்னு இல்லைங்க, சாக்ரிஃபைஸ். ஓகே. ஸோ ரெட் டினோட்ஸ் சாக்ரிஃபைஸ். ஒரு கராத்தே ஸ்டூடெண்ட், ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படின்றவர் வெறும் சமாதானத்தை மட்டும் விரும்புறது மட்டும் இல்லாமல் உங்களால் சாக்ரிஃபைஸ் பண்ணவும் முடியும். தன்னோட ஸ்டூடெண்ட்டை தன்னை மாதிரியோ இல்லை தன்னை விட பெருசாவோ வளர்க்குறதுக்கான ஒரு பக்குவ நிலை கிடைச்சா தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல மாஸ்டர் ஆடுவீங்க. அந்த பக்குவ நிலைகள் ஒரு 5th ரேங்க் 6th ரேங்க் அந்த லெவல் வரும்போது நீங்கள் அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை மாஸ்டர் இருக்கும்போது நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபேஸ் பண்ணது அந்த ஒரு பக்குவ நிலை கிடைக்கும். அதோட எக்ஸ்ட்ரீம் தான் வந்து 10th ரேங்க் பிளாக் பெல்ட். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். இப்போ இருந்தே உங்களுக்கு இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வரும், அது விரிஞ்சிட்டு போகும். அந்த பக்குவ நிலைகள் ரொம்ப வைடாக விரியும். நீங்கள் சொல்லும் போது தான் அந்த யூனிஃபார்ம் இருக்குது ஒயிட் கலரு. எனக்கு என்னென்னா கராட்டேக்கு ஏன் இந்த யூனிஃபார்ம்?
ஏன்னா இப்போ நாலு பின்ன எனக்கு ஏதாவது அடிக்க வராங்கன்னா டக்குன்னு அப்படியே அடிச்சிடலாம். அந்த டைம்ல இந்த யூனிஃபார்ம்ன்றதெல்லாம் தேவையில்லை இல்லையா? கத்துக்கிறது மட்டும் போதும் சண்டைக்கு. அந்த யூனிஃபார்ம்ன்றது எதுக்கு? அதுவும் ஸ்டைலா டிஃப்ரெண்டா இருக்குல்ல மாஸ்டர். நிறைய நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்த அடிக்கடி பார்க்குறோமோ, எந்த ஒரு விஷயத்த அடிக்கடி பேசுகிறோமோ, எந்த விஷயத்த அடிக்கடி யோசிக்கிறோமோ அது நம்மளுக்குள்ள இன்பில்ட்டாவே ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீச்சல் கற்றுருப்பீங்க. இன்னைக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நீச்சல் பண்ணலாம், இன்னைக்கு போய் குதிச்சாலும் உங்களால் நீச்சல் பண்ணிட முடியும். அந்த மாதிரி ஒயிட் முதல்ல என்ட்ரான அன்னைக்கு உங்க கையில ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க. ஓகே. அந்த ட்ரெஸ் போட்ட அன்னையிலேருந்து சண்டை போடுறதை தாண்டி சமாதானம் தான் ஃபர்ஸ்ட். இது அன்பு தான் நிறைய நேரத்தில் ஜெயிக்கும். சண்டை போடுறது யூ மைட் வின் த ஃபைட் பட் யூ லூஸ் த ஹார்ட். ஒரு மனுஷன் சண்டை போட்டு ஜெயிக்கிறதை விட அவன் ஹார்ட்டை ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஸோ அதால சண்டை போடுறத முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. ஒருவேளை அவனுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியல, சமாதானமான போகிறதுக்கான லாங்குவேஜ் தெரியாதப்ப அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ, சண்டை போடுற லாங்குவேஜ் தெரியுதுன்னா வேற வழி இல்லாத பட்சத்தில் ஆப்ஷனே இல்லாத அந்த லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த பெல்ட் பிளாக் பெல்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்லேருந்து நான் மாஸ்டர் லேர்னர் ஆகும்போது இந்த பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கான பீரியட் வந்து எவ்வளோ நாள் எடுக்கும்? அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து மாறுங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக கற்றுக்குவாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, நான் ஃபாஸ்ட்டாக கற்றுட்டேன் தான், ஆனாலும் இந்த விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஸ்டூடெண்ட் கேட்பாங்க. இல்லை மாஸ்டர் சஜஸ்ட் பண்ணுவார், உங்கள்கிட்ட ரொம்ப யூனிக்கான ஸ்கில் இருக்குது, உனக்கு கொஞ்சம் பொறுமை இருந்ததுன்னா இதே விஷயத்தை நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது உங்களோட கான்ஃபிடென்ஸும் மற்ற விஷயங்களும் ரொம்ப டெவலப் பண்ணு சொல்லுவாங்க. அதால என்ன ஆயிடுனா ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு மாஸ்டர் கைட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டால பிளாக் பெல்ட் வாங்க முடியாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்டால பிளாக் பெல்ட் when you enter the class you can be an average student. நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னும் உங்களை நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மென்டாலிட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களால ஃபர்ஸ்ட் பெல்ட்டே தாங்க முடியும் டவுட். ஓகே. நீங்க உள்ள என்ட்ரான கொஞ்ச நாளுக்குள்ள நீங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டாக ஆகணும். அதுக்கான விஷயங்கள் நீங்களும் எஃபர்ட் போடுங்க, மாஸ்டர் எஃபர்ட் போடுவார். அந்த மாதிரி எஃபர்ட் போட்டால் ஒரு 4 வருஷத்துக்குள்ள ஓரளவுக்கு வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிளாக் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிளாக். ஓகே. அதான் தேவ் அவர்கள் பிளாக் வாங்கிட்டாரு. அவர் எவ்வளோ நாளாக உங்ககிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் எப்படி ஜாலியாக என்ன மாதிரி கேரக்டர் உள்ள ஜாலியாக கிளாஸ் டைம்? ஆக்சுவலாக அவங்க கிட்டத்தட்ட 9 years 3.5 months நம்மள்ட்ட கற்றுருந்து அப்புறம் தான் வந்து பிளாக் பெல்ட் வாங்கியிருந்தாங்க. ஓ 9 years-ஆ? 9 years 3 months. ஸோ அவர்கிட்ட ரொம்ப யூனிக் என்னென்ன அப்படின்னா நிறைய விஷயங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவார், நிறைய விஷயங்களும் ரொம்ப திறமையாகவும் பண்ணுவார். ரொம்ப திறமை இருக்கிற இடத்துல கொஞ்சம் டிசிப்ளின் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறோம். அப்படி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண என்கிட்ட இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்டில் அவரும் ஒருத்தர். ஓகே. ரொம்ப டிசிப்ளின், பங்க்சுவல். அப்படின்னா பங்க்சுவல், நிறைய நேரத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அவருக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ரைட் மெத்தடில் எடுத்துக்குவார். ஓகே. இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாக வரல, இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரைட் மெத்தடில் எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் வந்து கரெக்டாக கேட்டுவார். உங்கள்கிட்ட அவருக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் இருக்குது. கொஞ்சம் விஷயங்கள் கரெக்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பக்குவமாக கரெக்ட் இல்லைன்னு சொன்னால் அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து காமிச்சு ஒரு பண்ணுற ஒரு அற்புதமான ஸ்டூடெண்ட். அண்ட் அது ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ஜாயின் பண்ணப்போ சூர்யா சார்லாம் மீட் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸோ அப்போ என்ன பேசியிருந்தீங்க, அவர் என்ன சொன்னார்? ஆக்சுவலாக கிளாஸ் ஜாயின் பண்ணி அவங்க என்ட்ராகும்போது என்ன ஆக்சுவலாக எனக்கு பேச்சே வரலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் எப்படி தெரியும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கள்கிட்ட கற்றுக்குறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸு போய் என்னோட மாஸ்டர் இப்படிலாம் பண்ணுறா சொன்னால் அது அவங்களுக்கு பிடிச்சி போய் அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்தாங்க. பார்த்து கிளாஸுக்குள்ளே என்ட்ராக பார்த்தா தான் வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற எந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு எங்கள் கூடயே கொஞ்சம் நேரம் பசங்க ப்ராக்டிஸ் பண்ண அவங்களும் பார்த்துட்டு அவரும் கொஞ்சம் பசங்களுக்கு டார்கெட்லாம் வச்சு என்ன பிரமிக்க வச்ச ஒரு மனிதர்களாக அவர் கேரக்டர். அந்த ஃபங்க்ஷன் டைம் அந்த வீடியோவையும் பார்த்தேன். எல்லாம் ஃபேமிலியே உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க தேவ் அவர்களுடைய இது அந்த பெல்ட் வாங்கும் போதும் சரி. ஸோ அன்னைக்கு ஏதாவது மீட் பண்ணி ஏதாவது பேசினாரா அவங்களுக்கு? இல்லை நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? தெரியல, தனிப்பட்ட முறையில் நான் அன்னைக்கு எதுவும் மீட் பண்ணவே இல்லைங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து அன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. அப்போ அவரும் ஒரு பிளாக் பெல்ட் வாங்கிட்டாரு. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாரும் அவரை மாதிரி பெரிய லெவலுக்கு இல்லை அவரை விட பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுன்றது என்னோட ஆசை.
ஸோ அதுக்கு ஒரு டார்கெட்டாக இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அவரோட ஃபோட்டோ எடுக்க வைக்கணும்னு ஆசை. இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணங்கள் வரணும், நானும் இவரை மாதிரியோ இல்லை முடிஞ்சால் இவங்களை விட ஒரு படி மேலேயோ வளர்ந்தா நானும் சந்தோஷப்படுவேன், சாரும் சந்தோஷப்படுவாங்க. நைஸ். அண்ட் மாஸ்டர், இது வந்து மான் கராத்தேன்றது இந்த படம் சிவகார்த்திகேயன் சார் நடிச்சு வந்தது இல்லையா? அப்போ இந்த டிசைன் தான் இப்பயுமே நிறைய பேர்ட்ட மான் கராத்தேன்னு சொன்னா இதுதான். அது ரியலாவே மான் கராத்தேன்னா இந்த மாதிரி சண்டை போடும்போது டக்குன்னு குனிஞ்சு எஸ்கேப் ஆகி போறது தான், அதுதான் மான் கராத்தேவா? என்னன்னா நம்ம அதை சும்மா ஜாலியாக சொல்லிட்டு இருக்கோம், உண்மையிலே வந்து அது ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். ஓகே, மான் கராத்தே அப்படின்னு நம்ம சும்மா ஜாலியாக சொல்லிட்டு இருக்கிறதுனால அதுக்கிட்ட அப்படி இல்லைங்க. அது வந்து ஒரு அற்புதமான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி சிங்கத்தால் 74 km/h தான் ஓட முடியும், மானால 80 km/h ஓட முடியும். பிளாக் பெல்ட் ட்ரைனிங் டைமில் ரன்னிங் டெஸ்ட் இருக்கும், என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும், தட் இஸ் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், கத்தா டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஃபைட்டிங் டெஸ்ட் இருக்கும். இந்த ரன்னிங் டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, என்னால் எத்தனை பேர் அடிக்க முடியும்? நீங்கள் தோராயமாக சொல்லுங்கள், உங்களை ஒரு 10 பேர் துரத்திட்டு வந்தால் என்ன பண்ணுங்க? அடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக 10 பேர் உங்களை அடிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரன்னிங்கில் ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா ஓகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுவீங்க. அந்த 10 பேரில் எத்தனை பேர் ஃப்ரண்ட்டில் வருவாங்க, எத்தனை பேர் பேக்கில் வருவாங்க? என்னை விட வேகமாக ஓடுறவங்க சேஸ் பண்ணி பிடிக்க தோராயமா 10 பேரில் ஒரு எத்தனை பேர் வந்து முன்னாடி வருவாங்க? 2 பேர். 10 பேரில் 2 பேர் முன்னாடி இருப்பாங்க, 2 பேர் பின்னாடி இருப்பாங்க, 4 பேர் அதுக்கு 2 பேர் இருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க 10 பேர் ஒரே டைம்ல ஃபேஸ் பண்றதை விட கொஞ்சம் தூரம் ஓடிட்டு திரும்பி நின்னீங்க அப்படின்னா 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த 2 பேரை ஃபைட் பண்றது ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான். 2 பேரோட ஃபைட் பண்ணுங்க. அந்த 2 பேரோட ஃபைட் பண்றதுலயே நீங்க 2 பேரோட ஃபைட் பண்றதுலயே மற்ற 8 பேரும் சொல்லணும் சமாதானமா போறதே பெட்டரா இருக்கும் போலயே அப்படின்ற எண்ணங்களை உருவாக்குற அளவுக்கு ஃபைட் பண்ணணும். ஆனா சமாதானத்தை இனிஷியேட் பண்றதுக்கு எந்த நொடியும் ஒரு கராத்தே ஸ்டூடெண்ட், ஒரு கராத்தே மாஸ்டர் ரெடியா இருக்கணும். ஓகே. ஸோ தன்னால ஒருத்தர் அடிக்க முடியுது அப்படின்றதுக்காக அதுக்கு மேல அடிக்கிறத கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான கராத்தே மாஸ்டரோட. ஜாலியா கேட்கறோங்க. கேளுங்க. இப்ப இந்த ஆர்வ கோளாறு என்ன மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க மாஸ்டர். கத்துக்கிட்டு ஒரு வாரம் கத்துக்கிட்டு இல்லை 1 மாசத்துலேயே கத்துக்கிட்டு நானும் ஒரு கராட்டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சண்டை போடுறதெல்லாம் இருக்கும் வாண்டடா. ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி கேஸுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா அவங்க கிட்ட கத்துக்கணும் பசங்களுக்கு? இல்லை நீங்களே ஏதாவது பண்ணது உண்டா சின்ன வயசுல? அந்த மாதிரி நார்மலாகவே நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளே வரும்போதே அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்டென்ஷன் என்ன அப்படி தெரிஞ்சு தான் நம்ம கிளாஸ்க்குள்ளேயே சேர்ப்போம். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்துருப்பீங்க, அந்த ஷூஸ் எல்லாமே ஆர்டராக இருந்தது. வாட்டர் பாட்டில் எல்லாமே ஆர்டராக இருக்கும். யூனிஃபார்ம் எல்லாருமே போட்டுப்பாங்க. 3 o'clock 3:05 அப்படின்னா 3:05 நீங்கள் எங்களோட கிரேடிங் ஸ்லிப் இருக்கும். எங்களோட எந்த கிரேடிங் ஸ்லிப்லையும் டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா டேட், டைமிங் என்ன டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்போம். அதில் டைமிங் கொடுக்கும்போது மட்டும் நாங்கள் எப்பவுமே 3 o'clock to 4 o'clock 4 to 5 o'clock அப்படி போடவே மாட்டோம். ஓகே. 2:57 to 5:27 2:57 அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் நாட் 3 o'clock. We will be punctual in doing the things. ஓகே. அப்படி நாங்கள் பண்ணுற எல்லாத்துலேயும் அப்படி பண்ணியிருக்கோம். இதில் எனக்கு ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவர் கல்யாண பத்திரிகையில் 6:27 அப்படின்னு போட்டுட்டாரு. ஓஹோ. ஓகே. நான் கராட்டே ஃபங்க்ஷன் வைக்கிறேன், என்னோட கராட்டே ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தந்தா அது வந்து ஒரு அற்புதமான விஷயம். பட் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவர் வெட்டிங் இன்விடேஷனில் 6:27 PM ஆன்வர்ட்ஸ் அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஸோ அவ்வளோ ஃபங்க்சுவாலிட்டியாக இருக்கிறாங்க அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு மாஸ்டராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாஸ்டர், நான் பேரில் பார்த்தேன் இந்த இஷின் ரியூ கராத்தேன்னு. இஷின் ரியூனா என்னது? நம்ம ஸ்கூலில் ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, ICIC அந்த மாதிரி இஷின் ரியூ அப்படின்றது ஒரு மெத்தட். ஓகே. இஷின்றது என்னன்னா ஒன் மைண்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் கவனத்தோட ஒரு விஷயத்தை தான் பண்ணணும். ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் பண்ணும்போது நம்ம எதுலேயுமே வந்து பெஸ்ட்டை கொடுக்க மாட்டோம். ஸோ இஷின்ரியோட பர்பஸே ஒன் ஹார்ட் ஒன் மைண்ட் சிஸ்டம். ஓகே, அதுதான் அதோட அர்த்தம். மாஸ்டர், அப்புறம் இந்த நியூ பிகினர்ஸ் இருப்பாங்க, இப்போ வந்து கராட்டே கற்றுக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்னா என்ன கொடுப்பீங்க? வரும்போது எம்டி மைண்டாக வாங்க, பிளாங்கா வாங்க.
அதாவது என்னன்னா, நான் ரொம்ப பலசாலி இல்லை நான் ரொம்ப வீக் அப்படின்ற எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாமல் நான் கற்றுக்கணும்னு மட்டும் வாங்க. உங்களோட பலம்லாம் என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறோம். உங்களை பலசாலியாக ஃபிசிக்கலி மென்டலி ஆக்கிறதுன்றது மாஸ்டர்ஸ் ஆகிய எங்களை மாதிரி இருக்க மாஸ்டர்ஸோட பொறுப்பு. ஓகே. அண்ட் ஜாலியாக சொல்கிறேன், லாஸ்ட் கொஸ்டின். இந்த பத்ரி படத்தில் பாக்ஸிங்க்கு ரெடி ஆகும்போது விஜய் சார் இந்த ப்ராக்டிஸ்லாம் எடுப்பார் இல்லையா பயங்கரமாக, இந்த கார்லாம் கை மேலே, அந்த மாதிரி உண்மையாக ப்ராக்டிசஸ்லாம் இருக்கா மாஸ்டர்? சார், காரை கை மேலே ஏற்றுறதோ உடைக்கிறதோ அது ப்ராக்டிஸ்லேயே வராது. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் காரை கை மேலே ஏற்ற முடியும், உடைக்க முடியும், நெருப்பு பற்ற வச்சு ஓடலாம் முடியும். அது ப்ராக்டிஸ் இல்லை. ஆனால் இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் அதெல்லாம் பண்ண முடியும். ஓகே. அதான் நெருப்பு பற்றி ஒரு பயம் இருக்கும், காரு கை மேலே ஏறினா என்ன அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இந்த பயங்கள் எல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நான் என்ன நம்புறது, ஒரு மாணவனா நான் என்ன நம்புறது அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ கராட்டே பண்ணால் கார் ஏற்றணும் அப்படின்ற கம்பல்சரியாக ஒன்றுமே இல்லைங்க. பட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அதோட விஷயம். சூப்பர், தேங்க்ஸ் மாஸ்டர். ரொம்ப உங்களோட பிஸி டைமில் எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்டோன்னே இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப அறிவார்ந்த புதிய தலைமுறை நேயர்களுக்கும் அன்பான உங்களுக்கும் எங்கள் கராத்தே ஸ்கூல் சார்பாக நன்றி.